ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 அவிச்ச முட்டை எடுத்துருக்கிறேன். அது தோடு நீக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை தோடு நீக்கியாச்சு, 2வது முட்டை தோடு நீக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சீவல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை நான் சீவி காமிக்கிற மாதிரி நம்ம பீட்ரூட் கேரட்டு சீவோம்ல, அதே மாதிரியே முட்டையும் சீவிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ குழந்தைங்களுக்காக தான் மெயினாக எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது. நமக்குமே சம்டைம்ஸ் அவிச்ச முட்டையை அப்படி சாப்பிட்டா பிடிக்காது, போர் அடிக்கும். ஸோ இது மாதிரி சீவிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிஷ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சீவியாச்சு பாருங்கள். பூ மாதிரி அழகாக வந்திருக்கு, முட்டை மாதிரியே இல்லை. ஓகே, இது அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் எந்த வாட்டர் ட்ராப்ஸுமே இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் கடலெண்ணெய் நான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். இப்போ தான் கடுகு சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், தென் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். அதை இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா மசாலாத்தூள் சேர்த்த உடனே நீங்கள் இறக்கிடலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியமே இல்லை. சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதை முட்டையே பிடிக்காதவங்க கூட இந்த டிஷ்ஷை சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வரவேற்கத்தக்கது. அண்ட் ஹிட் அ சப்ஸ்கிரைப் அண்ட் த்ரோ எ லைக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.